வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட தடைகள் இருக்குது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ், சின்ன சின்ன வியாபாரங்கள், தொழில்கள், இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டுகள், அடுத்து செய்து கொண்ட மகா பெரிய ஊழியங்கள் எல்லாவற்றிலுமே ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது. தடைகளை ஏகப்பட்ட மனுஷங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு தூரம் ரன் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இந்த பில்லெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு இவங்க தான் காரணம் என்று சொல்லி நிறைய தடைகள் குறித்து சொல்றீங்க. நான் சொல்கிறேன், தேவன் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கடவுள் உங்களை குறித்து என்ன செய்ய நினைக்கிறார்களோ இந்த பூமியில பார்க்கும்போது எல்லாமே தடைபடும் போல் தான் இருக்கும், தடுத்து நிறுத்துவது போல் தான் இருக்கும். உங்களை மேலே வளர விடாதபடிக்கு க்ளோஸ் பண்ண முடியாத என்னன்னோ பின்னால நடக்கும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் செய்ய நினைக்கிறதை நீங்க செய்ய நினைக்கும் பொழுது கண்டிப்பா தடைபடாது. 1000 தடைகள் கொண்டு நிற்க வச்சு அது நிர்மூலமாக வேண்டும், அது அழிந்து போக வேண்டும், ஒன்றுமில்லாம போக வேண்டும் என்று எவ்வளவு காரியங்களை கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருந்தாலும் உங்க மேல கை வைக்க முடியாது, உங்களை தொட முடியாது. உங்க ஊழியத்தையும், உங்க டிபார்ட்மெண்ட்டையும், உங்க கான்ட்ராக்டையும், உங்க பிசினஸையும், உங்க வேலை, உங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்து எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கை வைக்கவே முடியாது. ஏனால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர், உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். தடையை பற்றி நினைக்காதீங்க. தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்கிறார். தன் சொந்த குமாரனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுப்பிவிட்டார். முன்னமே உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பின்னாடியில் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் நீங்க அடைய போறீங்க. இதுவரைக்கும் வெற்றி பெற்றுட்டீங்க, இதுவரைக்கும் ஜெயம் பெற்றுட்டீங்க. இந்த தடைகளை குறித்து கவலைப்படாதீங்க, முன்னே சென்று போங்கள். கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருக்கிற, எதை குறித்து கவலைப்படாது. டோன்ட் கேர். கடைகளை உடைக்கிற கர்த்தர் முன் செல்லு கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நிமிர்ந்து கம்பீரமான நில்லுங்க. உங்களை நடத்தின கர்த்தர் இன்னும் இருக்கிறார். அவர் மரித்தார், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவர். அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுங்க, ஜெயம் பெறுங்க. பெரிய லெவலில் நீங்க கெம்பா வருவீங்க, தெம்பா வருவீங்க. தெம்பா நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாளையம்.